ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கற்போம் எளிமையாய். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன, ஒரு சாயிலை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயில் அப்படின்னா என்ன? இட் டொனேட்ஸ் த டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ். ஒரு சாயில் சாஃப்டாக இருக்கா, இல்லை இந்த சாயில் ஸ்டிஃபாக இருக்கா, இல்லை இந்த சாயில் ஹார்டாக இருக்கான்றது எதை சொல்லும்? கன்சிஸ்டன்சி தான் சொல்லும். ஓகேங்களா? அண்ட் இட் இன்டைரக்ட்லி ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில். ஓகேங்களா? இப்போ ஒரு சாஃப்ட் சாயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சாயிலுக்கு ஒரு லோடு அப்ளை பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகும்? டிஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன சொல்லலாம்? அந்த சாயிலுடைய ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று எடுத்துக்கோங்க, இப்போ வந்து ஹார்ட் சாயில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஹார்ட் சாயில் எடுத்துக்கிறீங்க, அதுலேயும் அதே மாதிரி லோடு அப்ளை பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகும்னா டிஃபார்மேஷன் நடக்கும். அந்த டிஃபார்மேஷன் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ விச் இன் டேர்ம்ஸ் அதனுடைய ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுது? இட் இன்டைரக்ட்லி ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்டர்பர்க் கிராஃப். சரிங்களா? அட்டர்பர்க் கிராஃப் எதுக்கும் வரும்னா ஒய் ஆக்சஸில் வால்யூம்க்கும் எக்ஸ் ஆக்சஸில் வாட்டர் கண்டென்ட்டுக்கும் வரும். ஸோ வாட்டர் கண்டென்ட் அப்படின்னா என்ன? வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னா என்ன? அந்த சாயிலில் ஏர் இருக்கும், வாட்டர் இருக்கும், சாலிட்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய வால்யூமை நான் வீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நவ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஹீட் கொடுக்குறேன். ஸோ ஐ எம் அப்ளைங் ஹீட் டு தட் பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு ட்ரை சாயிலாக மாறும். ஓகேங்களா? ஸோ ஹீட் பண்ணோம் அப்படின்னா நான் வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிட்டு ட்ரை சாயிலாக மாறும். இப்போ என்ன ஆகும்னா இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் வில் பி ரீப்ளேஸ்டு பை த வால்யூம் ஆஃப் ஏர். ஸோ வாட்டர் இருக்க வேண்டிய இடத்தோட வால்யூமை வந்து ஏர் வந்து ஆக்குப்பை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் வால்யூமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? Obviously no, right? So there is no change in the total volume. So the total volume is constant here. ஸோ இந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரை ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல சேச்சுரேஷன் ஜீரோவாகவும் வாட்டர் கண்டென்ட் ஜீரோவாகவும் இருக்கும். ஓகே? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே சேச்சுரேட்டட் சாயில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ஆடிங் வாட்டர் அப் டு திஸ் லெவல். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துக்கு வாய்டில் ஃபுல்லாகவுமே வாட்டர் ஃபில் ஆகிடும். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்னா வால்யூம் ஆஃப் ஏர் வில் பி ரீப்ளேஸ்டு பை த வால்யூம் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? அப்போது என்னது? ஏர் இருக்க வேண்டிய இடத்த வாட்டர் வந்து ஆக்குப்பை பண்ணுது. அப்போ இந்த இடத்துலையும் நோ சேஞ்ச். ஸோ டோட்டல் சேஞ்ச் இன் டோட்டல் வால்யூமில் சேஞ்சஸே இங்கேயும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்னு சொல்கிறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும் ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஸ்டேட்டில். ஸோ இப்போ என்ன சொன்னேன்? பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில். ஸோ அந்த சாயில் நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? அது ட்ரை சாயில் ஆகுது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் வில் பி ரீப்ளேஸ்ட் பை த வால்யூம் ஆஃப் ஏர். அதனால நோ சேஞ்ச் இன் வால்யூம். ஓகேங்களா? ஸோ அதே பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன் அப் டு திஸ் லெவல். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலாக மாறுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த வால்யூம் ஆஃப் ஏர் வில் பி ரீப்ளேஸ்டு பை த வால்யூம் ஆஃப் வாட்டர் அண்ட் here also no change in volume. அப்போ என்ன கான்செப்ட்? up to saturation limit there is no change in volume. ஸோ வாட்டர் கண்டென்ட் குறைச்சாலும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கலை வால்யூமில். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் சேச்சுரேஷன் லிமிட் இஃப் வி ஆட் வாட்டர் வாட் ஹேப்பன்ஸ்? இந்த வாய்ட்ஸ் எல்லாமே தண்ணி ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. ஸோ வாய்ட்ஸ் ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடுச்சு. இப்போ எக்ஸஸாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன ஆகும்? அது வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போது இஃப் ஐ ஆட் வாட்டர் அபவ் சேச்சுரேஷன் ஸ்டேட் தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் டோட்டல் வால்யூம். ஓகேங்களா? இஃப் ஐ ஆட் மோர் வாட்டர் வாட் ஹேப்பன்ஸ்?
திரும்பி இன்னும் அதிகமாக வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிராஃபை வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன சொன்னால் ஒய் ஆக்சஸில் வந்து வால்யூம், எக்ஸ் ஆக்சஸில் வந்து வாட்டர் கண்டென்ட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்டேட். ஸோ ட்ரை சாயில் எடுத்துக்கோங்க. ட்ரை சாயிலோட வாட்டர் கண்டென்ட் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய வால்யூம் என்னவாக இருக்கும்? வியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐம் ஆடிங் வாட்டர். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு பார்ஷியலி சேச்சுரேட்டட் ஸ்டேட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனுடைய வால்யூம் என்னவாக இருக்கும்? அப்போவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. இஃப் ஐ ஆட் வாட்டர் அகெயின் அப் டு சேச்சுரேஷன் லிமிட், சேச்சுரேஷன் லிமிட் வரைக்கும் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போயும் என்ன இருக்குது? வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆஃப்டர் சேச்சுரேஷன் லிமிட் இஃப் ஐ ஆட் வாட்டர் வாட் ஹேப்பன்ஸ்? The volume starts increasing. So the volume starts increasing. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது? வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ண அப் டு பர்டிகுலர் லிமிட் எனக்கு என்ன ஆகுதுன்னா சாயில் என்னால் ஈஸியாக டீஃபார்ம் பண்ண முடியுது வித்தவுட் ஃபார்மிங் கிராக்ஸ். ஸோ அந்த ஸ்டேட்டை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐம் காலிங் தட் ஸ்டேட் ஆஸ் அ பிளாஸ்டிக் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ நான் அந்த ஸ்டேட்டை தான் என்ன சொல்கிறேன்? பிளாஸ்டிக் ஸ்டேட்டுன்னு சொல்கிறேன். இப்போ அகெயின் ஐம் ஆடிங் வாட்டர். திரும்பி நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அகெயின் என்ன ஆகுது? வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அட் பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாயில் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங். ஓகே, ஒரு லிக்விட் பிஹேவியர் அந்த சாயில் கொடுக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டை தான் நான் என்ன சொல்கிறேன்னா லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ சாலிட் ஸ்டேட், செமி சாலிட் ஸ்டேட், பிளாஸ்டிக் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட். ஓகே, இது ஓகே. இப்போது இந்த ஸ்ட்ரிங்கேஜ் WSனா ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட், WPனா பிளாஸ்டிக் லிமிட், WNனா லிக்விட் லிமிட். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருந்த சாயில் செமி சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ எந்த வாட்டர் கண்டென்ட்டில் சாயில் சாலிட் ஸ்டேட்லேருந்து செமி சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுதோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்? ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னு சொல்கிறேன். நான் பிளாஸ்டிக் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வாட்டர் கண்டென்ட்டில் சாயில் செமி சாலிட் ஸ்டேட்லேருந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு மாறுதோ அந்த வாட்டர் கண்டென்ட்டை தான் என்ன சொல்கிறேன்? நான் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறேன். லிக்விட் லிமிட் பார்த்திங்கன்னா எந்த வாட்டர் கண்டென்ட்டில் சாயில் பிளாஸ்டிக் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுதோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்? லிக்விட் லிமிட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னது? ஐ எம் டேக்கிங் அ ட்ரை சாயில். அந்த ட்ரை சாயிலினுடைய வால்யூம் தான் என்னது? நம்ம அந்த ட்ரை சாயிலினுடைய வாட்டர் கண்டென்ட் 0 அண்ட் அதனுடைய வால்யூம் வியாக தான் இருக்குது. அண்ட் இஃப் ஐ ஆட் வாட்டர் அப் to saturation limit there is no change in volume, but after saturation limit if I add water what happens? The volume starts increasing. எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அதை நான் என்ன சொல்கிறேன்? செமி சாலிட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறேன். எந்த பாயிண்ட்டோட லிக்விட் லிமிட்டில் எந்த பாயிண்ட்னுடைய வாட்டர் கண்டென்ட்டில் நம்ம சாயில் வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து செமி சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுதோ அதை நான் என்ன சொல்கிறேன்? ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபுல் கான்செப்டே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? அதே மாதிரி பிளாஸ்டிக் லிமிட். பிளாஸ்டிக் லிமிட்னா என்ன? எந்த பாயிண்டில் எந்த வாட்டர் கண்டென்ட்டில் சாயில் செமி சாலிட் ஸ்டேட்லேருந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு மாறுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க? பிளாஸ்டிக் லிமிட். அதே மாதிரி லிக்விட் லிமிட் எந்த பாயிண்டில் எந்த வாட்டர் கண்டென்ட்டில் சாயில் வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிக்விட் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னும் ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த் 0வாக இருக்கும். ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. ஸோ லிக்விட் ஸ்டேட்டில் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ 0வாக இருக்கும். ஸோ அதனால தான் சாயில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அட் லிக்விட் லிமிட் த வாட்டர் கண்டென்ட் at liquid limit the shear strength will be very small. அது என்னவா இருக்கும் அப்படின்னா 2.7 kilonewton per meter square இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்செப்ட். ஒன்றுமே இல்லை, எனி சேஞ்ச் இன் வாட்டர் கண்டென்ட் will not affect the volume of voids, volume of soil and void ratio till it reaches 100% saturation. என்ன கொடுத்துருக்காங்க?
இப்போது 100% சேச்சுரேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் என்ன வாட்டர் கண்டென்ட்டில் நீங்கள் சேஞ்சஸ் கொடுத்தாலும் சரி வால்யூம் வந்து என்னவா இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் சொன்னது புரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க வாய்ட் ரேஷியோவும் சரி வால்யூம் ஆஃப் வாய்டுமே சரி கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போது நம்ம இந்த ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஸ்டேட்லேயும் சரி பார்ஷியலி சேச்சுரேட்டட் ஸ்டேட்லேயும் சரி டைஸ் சாயில்லையும் சரி இதுதானே என்னது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், கரெக்டாக? இந்த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட் என்னவா இருக்குது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. வேரல்ஸ் இந்த வால்யூம் ஆஃப் ஏரு வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் மாறுது. ஆனால் வால்யூம் ஆஃப் வாய்ட் என்னவா இருக்குது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது வால்யூம் ஆஃப் வாய்ட் வந்து அப் டு சேச்சுரேஷன் லிமிட் இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வாய்ட் ரேஷியோவும் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ வாய்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன வால்யூம் ஆஃப் வாய்ட் divided by volume of solid தான் என்னது void ratio. ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வாய்ட் ரேஷியோவும் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப் டு சேச்சுரேஷன் லிமிட். ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன்னஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பிளாஸ்டிசிட்டி. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒரு 2 மாவு எடுத்துக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு, இன்னொன்று மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து மாவு பிசைகிற பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா 2 சாயிலுமே டிஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ பண்ணும்போது இப்போ பார்க்க முடியும் நம்மளால் மைதா மாவு ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் பிசைய முடியும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் அதனுடைய பிளாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன? த எபிலிட்டி டு டிஃபார்ம் வித்தவுட் ஃபார்மிங் கிராக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது பிளாஸ்டிசிட்டி. அப்போது மைதா மாவை தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது ஈஸியாக பிசைய முடியுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனஸ் இன்க்ரீஸ் இன் பிளாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ இப்போ மைதா மாவையும் வீட்டையும் கம்பேர் பண்ணும்போது மைதாவோட ஃபைனஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேரிங் டு தி வீட். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் என்ன ஆகுது மைதா மாவுனுடைய பிளாஸ்டிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேரிங் டு த வீட். ஸோ அதனால தான் என்ன பண்ண முடியுது மைதா மாவுனுடைய ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியுது அந்த மைதா மாவை டிஃபார்ம் பண்ண முடியுது வித்தவுட் ஃபார்மிங் கிராக்ஸ் வீட்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு சின்ன கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் அ ரிடக்ஷன் இன் வாட்டர் கண்டென்ட் டஸ் நாட் காஸ் அ டிக்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த சாயில் மாஸ் இஸ் நோன் ஆஸ். ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.